மதி என்ன முடியலையோ? ஆமாக்கா, நேரம் ஆயிட்டு. இன்னும் பாயாசம் மட்டும் வைக்கணும். மணி எத்தனை? மணி கரெக்டா 12. அங்க திவ்யா வீட்ல இருந்து 12:30க்கு வருவேன் தானே சொன்னாங்க. ஆமா ஆமா. ஐயோ, அதுக்குள்ள 12 மணி ஆயிட்டா. இன்னும் பாயாசம் வைக்கணும், அதுக்கப்புறம் ரசம் வைக்கணும். ரசம் என்னதான் வைக்கணுமா? ஆமாக்கா. அப்போ தள்ளு, நான் ரசம் வைக்கேன், நீ பாயாசம் வை. என்ன பாயாசம் வைக்க போறா? பாசிப்பயிறு பாயாசம் தான். திவ்யாக்கா அதான் பிடிக்குமா, அதான். சரி சரி, நீ அப்போ வை, நான் ரசம் வைக்கேன். அவ்வளோதானே, அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுல? ஆமாக்கா, மட்டன் கிரேவி வச்சுட்டேன். சிக்கன் 65 என்ன அவங்க வர நேரம் பொரிச்சா போதும். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம அது எல்லாம் பொரிச்சே வச்சிடலாம். ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் பொரிச்சிட்டு இருந்தோன்னு வை, ஒரு மணமா நம்ம பரிமாறவே முடியாது. ரொம்ப அவசரமா இருப்போம், உட்காந்து பேசிக்கிடவும் மாட்டோம். அதனால அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். கிச்சனே க்ளீன் பண்ணிடலாம்ல. அதுவும் சரிதான். நான் அப்போ அப்படி பண்ணுவோம்க்கா. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலையை சீக்கிரம் முடிக்க பார்ப்போம். அரை மணி நேரத்தில் 3 செய்யணும். ஆமா. தக்காளி எங்க ரசத்துக்கு? அங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு. சுமதி, சுமதி. சுமதிக்கா அத்தான் கூப்பிடுறாங்க. இவங்க ஒருத்தங்கம்மா என்ன வேலை கிடக்கு, இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. இருங்க வாரே. சுமதி. ஐயோ கத்தாதுங்க. இப்ப என்னாச்சு, எதுக்கு கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. அங்க உள்ள எனக்கு எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? இரு இரு, பொறுமையா இரு. அவங்க வரும்போது ஸ்வீட் வாங்கி வைக்கணும்ல. ஸ்வீட்டா? அதெல்லாம் வேண்டாம், பாயாசம் இருக்குல்ல. மதி இப்ப பாசிப்பயிறு பாயாசம் வச்சிட்டு இருக்கா. திவ்யாக்கு அது ரொம்ப பிடிக்குமா. ஐயோ, லூஸ் மாதிரி பேசாத. அது சாப்பிடும் போது கொடுக்க கூடியது. வர நேரம் எது கொடுப்பா வரும்போது வீட்டுக்கு? ஆமாண்ணா, அதை யோசிக்க மறந்துட்டோமே. நான் அங்க பக்கத்துல ஒரு பெரிய கடை இருக்கு, பேக்கரி. அங்க போய் எது ஸ்வீட் இருந்தா வாங்கிட்டு வரேன். எப்பா ஸ்வீட் வாங்க போறீங்களோ? மௌலி, அப்பாக்கு நேரம் ஆயிட்டு, தள்ளு. பெரியப்பா, நாங்களும் வரலாமா? நேரம் ஆயிட்டுமா? எங்க பிள்ளைங்களும் வெளியே போகாம அதே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காங்க. கூட்டிட்டு போங்களா, 2 பேர் தானே. இப்ப மௌலி வார, சசி வாரானா, அடுத்து குமார், கவின் எல்லாரும் வருவாங்க. நான் எப்படி 4 பேரும் பைக்ல ஏத்திட்டு போவேன். ஓ, பைக்ல தான் போறீங்களோ? ஆமா. சரி, அப்போ நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அம்மா அம்மா, நானும் சசியும் போறோம்மா. சசி முன்னாடி உட்காந்துருவா, நான் பின்னாடி உட்காருவேன். ப்ளீஸ் பா. எப்பா நான் போனதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேரும் நீங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நானே கூட்டிட்டு வாரேன். சரி நில்லுங்க. அங்க போயிட்டு அப்பாட்ட அது வேணும் இது வேணும்னு டார்ச்சர் பண்ணக்கூடாது. சசி சரியா? பெரியப்பா கிட்ட அமைதியா ஒரு இடத்துல இருக்கணும். 2 பேரும் சண்டை போடாதுங்க, வேற என்னதான் வந்து திட்டுவாங்க. ஏம்மா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம்மா. பாப்போம். சரி சீக்கிரம் போங்க, பாத்து போங்க. மதி, தக்காளி எடுத்து வச்சிட்டியா? சொல்லுங்க சார், என்ன வேணும்? தம்பி, எல்லா ஸ்வீட்டும் சேர்த்து ஒரு 2 கிலோ தரலாமா? சார், இதுல இருக்க எல்லா ஸ்வீட்லயும் ஒரு பீஸ் போட்டா 3 kg வரும். உங்களுக்கு 3 kg ஓகேவா? ஓகே தான். நல்லா இருக்குமா? இப்ப சாப்பிட்டு பார்க்கலாமா? கேட்டு பாருங்க, டேஸ்ட் பார்க்கவும் நல்லா இருக்கா இல்லையான்னு அப்படி கேளுங்க. தம்பி, ஒரு பீஸ் தருவீங்களா? சாப்பிட்டு பார்க்கும், எங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கும்னு தெரியல. சார் சாரி, எங்க கடையில டேஸ்ட் பார்க்கறதுக்குன்னு தரமாட்டோம். நம்பிக்கையா வாங்குங்க, எல்லாம் நல்லா இருக்கும். சசி சிரிக்காதன்னு. நான் வீட்டுல போய் எடுப்பேன். யாரு தருவா? திவ்யா சித்தி வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இதெல்லாம். தம்பி, அப்ப 3 kg போட்டுருங்க. இந்த ஜிலேபி மட்டும் வேண்டாம், வேற எல்லாம் வச்சா போதும். எப்போ ஜிலேபி தானே அழகா இருக்கும். எப்பமா அதவா சாப்பிட்டுட்டு இருப்போம், வித்தியாசமா சாப்பிடலாம். இன்னைக்கு என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்காங்க. மௌலிகா, உனக்கு அதுல எந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்கு? எதுவுமே பிடிக்கல. சும்மா சொல்லலாம், ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்கணும்ல. ஜிலேபி. எனக்கு எது தெரியுமா பிடிச்சிருக்கு? நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே சசி. மௌலி, நான் சொல்லுவேன், நான் பாப்போம். எனக்கு எது தெரியுமா பிடிச்சிருக்கு? நீ ஏதோ சொல்லு, நான் காதை பொத்திடுவேன். எனக்கு இதுல எந்த ஸ்வீட் தெரியுமா பிடிச்சிருக்கு? அன்னாருக்கு பேர் லட்டு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பா எதுக்கு என்ன அடிச்சீங்க? கத்துறத பாரு, ஒரு கடைக்கு வந்துட்டு இப்படியே கத்தணும். கத்துனேனா? நானா? எப்பா நான் கத்தல. பெரியப்பா, நான் தான் கத்துனேன், மௌலிகா இல்ல. ஐயோ, அப்படியா? நான் போறேன். மௌலிமா நில்லு, அப்பா ஜிலேபி வாங்கி தரே, வா.
எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. என்ன அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்க? தாங்க. சுமதி, மௌலிங்க அவ விறுவிறுன்னு எங்கேயோ போனா, நில்லுஞ்சனா நிக்க மாட்டா. அவ்வளவு ஸ்பீடா அந்த பிள்ளை போகுது பாருங்களா, ஒரு சொல் பச்சு கேட்கறது இல்ல. சுமதி அப்படி சொல்லாத, மௌலி பாவம், நான் தெரியாம ஏதோ கோவத்துல அடிச்சுட்டேன். ஆனா அவ அந்த தப்பு பண்ணல. எங்க அவாதான் அந்த தப்பு பண்ணிருப்பா. சும்மா அமைதியா இருங்க, அடி வாங்கட்டும். உனக்கு என்னன்னே தெரியாது, எப்படி நீ சொல்லலாம்? சசி கத்திருக்கா, ஆனா மௌலி கத்திட்டான்னு சொல்லி கடையில வச்சு அடிச்சுட்டேன். அப்படியா? கடையில வச்சே வா. ஆமா, அவளை கூப்பிடு. மௌலி, மௌலி அப்பா கூப்பிட்டாங்க, வா. மௌலிமா, அப்பா சாரி, நான் தெரியாம அடிச்சுட்டேன். ரெண்டு பேரும் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா, நீ தான் கத்துறான்னு நினைச்சா அடிச்சிட்டேம்மா. அங்க போங்க, யாரும் என்கிட்ட பேசணும். ஏடி, அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு வேகமா அடிச்சாங்க தெரியுமா? எனக்கு என்ன வலிக்கு. அங்க சசிய பாருங்க, அவ எப்படி நிக்கா. சசி என்னாச்சுமா? பெரியம்மா, என் மேலதான் தப்பு. மௌலியக்க என்னமே என்கிட்ட பேச மாட்டான், அவளை பேச சொல்லுங்க பெரியம்மா. இது இப்ப எல்லாரும் வருவாங்க, புது பொண்ணு மாப்பிள்ளையும் வராங்க. இந்த நேரம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கலாமா? மௌலி சசி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட போங்க. போங்க, நான் அவ கூட விளையாட மாட்டேன். நான் ரெண்டு பேருக்கும் கையில 100 ரூபா தரேன், கடைக்கு போய் இதை வாங்கி சாப்பிடுங்க. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகணும். தாங்க. சசி, என்ன ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டே போங்க. ஈஸியா சமாதானம் படுத்திட்டீல. அதான் தெரியுமே, சின்ன பிள்ளைகள் தான். எங்க திவ்யா எல்லாரும் வந்தாச்சு. மதி வா. மதி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்தாச்சு, வா. வாங்க வாங்க, திவ்யா வாமா. அக்கா நல்லா இருக்கியா? எல்லாரும் நல்லா இருக்கோம். வா திவ்யா, உங்க அத்தை மாமா எல்லாரும் கூட்டிட்டு உள்ள வாங்க. தர்ஷன் வாங்க. ஆமா திவ்யா, அத்தை மாமா எல்லாரும் கூட்டிட்டு உள்ள வாமா. அத்தை மாமா எல்லாரும் உள்ள வாங்க. திவ்யா, ரொம்ப கலக்கல அழகா வந்திருக்கீங்களா மேட்சா? தேங்க்ஸ் அக்கா. இப்படி வெளியே நின்று பேசினா நல்லா இருக்காது, சீக்கிரம் உள்ள வாங்க, போவோம். கல்யாணம் எல்லாம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சு, எல்லா கெஸ்டும் எங்க கிட்ட சூப்பர் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆமா, திவ்யாவை தான் பாராட்டணும். எல்லா ஃபங்க்ஷனையும் வெட்டிங் பிளானர்ட்ட கொடுத்துட்டு நீட்டா முடிச்சிட்டா. திவ்யா, நீ கொடுத்ததுக்கு அவங்க எவ்வளவு ரூபாய் கேட்டாங்க? அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு 1 லாக் வாங்கினாங்க அத்தான். 1 லட்சம்னு? அது கம்மி, எங்களுக்கு 2 லாக் ஆகுது, அது ரிசப்ஷனுக்கு மட்டுமே. அப்படியா? அவ்வளோ ஆயிட்டா? ஆமா ஆமா, அந்த ஏரியாலாம் ரொம்ப காசு அதிகமா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மறு வீட்டுக்கே வந்திருக்கோம். ரிசப்ஷனோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு எங்க இதுல. ஆமா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. எங்க ஊர்ல இந்த மறு வீடு ரொம்ப பெருசா எடுப்போம், அதான் அந்த பழக்கத்திலே வந்திருக்கோம். இப்போ இதே இது இருந்துச்சுன்னா வெளியே பந்தல் போட்டு வச்சிருக்கலாம். நம்ம கொஞ்சம் பேர்னால தான் வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. சரி சாப்பிடுவோமா? மதி, சாப்பாடு எல்லாம் எடுத்து வை. அக்கா, எல்லாமே மதியக்காவும் நீங்களும் பண்ணிட்டீங்களா? ஆமாம்மா, நீங்க 4 பேர் தானே, அதனால ஆள் கூடண்டா நாங்களே பண்ணிட்டோம். சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். நீங்க எப்ப என்னமா ஊருக்கு கிளம்புறீங்க? இன்னைக்கு சாயங்காலமே போக வேண்டியதுதான். இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறோமோ? ஆமா, இன்னைக்கு சாயங்காலமே கிளம்புறோம். நீங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால தான் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆமா, எங்க வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இனிமே சாயங்காலம் கிளம்ப வேண்டியதான். நண்பர்களே, திவ்யா அக்கா கல்யாணம் எபிசோட் முடிஞ்சிட்டு, நம்ம இனிமே அடுத்த புதிய எபிசோட்ல பார்க்கலாம். டாடா, பை பை. ஹாய் நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். எங்க கிட்ட இப்போ புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு. லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா? 299 தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்குங்க. ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம், பேக் சைடில் அப்ளகிட் இருக்காம்ல, அப்ளகிட்டு கவினோட படமும் போட்டிருக்கோம். சூப்பரா இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதுல போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. டாடா, பை பை.